கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தோடு என்னிடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே நீங்கள் எந்த காரியமானாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் கேளுங்கள். ஜெபித்து விட்டு தேவன் எனக்கு கண்டிப்பாக அந்த காரியத்தில் பதில் தருவான்னு விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். ஆகவே நீங்கள் கேட்கும் போது அவர் தருவார். அதை எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசத்தோடு கேளுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.